அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் சிறுமி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த கொடூரம் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் கிறிஸ்துவ திருவையைச் சேர்ந்த தேசிங்கு ராஜா வசித்து வருகிற இவரது மகள் 2.5 வயது மகள் லெமோரியாவை அவரது மாமா சஞ்சய் 25 வயது மரணம் பாதிக்கப்பட்டது என்று கூறப்படுகின்ற நிலையில் குழந்தை அவரது மாமாவுடன் விளையாடிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. திடீரென்று குழந்தை இழுத்துச் சென்று சஞ்சய் அவர் வீட்டின் பின்புறம் உள்ள பகுதியில் குழந்தையின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தலையை எடுத்துச் சென்று ஓடியுள்ளார். பின்னர் பகுதியில் உள்ள ஒரு ஊரணியில் வீசி சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து யமனேஸ்வரம் காவல்துறை சம்பவ இடத்தில் உள்ள குழந்தையின் உடலை கைப்பற்றி பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அருகில் உள்ள ஊரணியில் குழந்தையின் தலையை தீயணைப்புத்துறை உதவியுடன் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பகுதியின் பரபரப்பை ஏற்பட்டது. இது குறித்து யமனேஸ்வரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தப்பியோடிய சஞ்சயை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து.